இந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு போனதற்கு பிறகு அந்த ஃபேன்ஸை அந்த தொண்டர்களை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து திரு மு.க. முத்து அவர்களை எம்ஜிஆர் சாரோட ஸ்டைல்லே வந்து அவரை வந்து கதைகளை தேர்வு பண்ணி அவருடைய ஸ்டைல்லே அவருடைய காஸ்டியூம்ஸ் முதல் கொண்டு எல்லாமே அவர் ஸ்டைல்லே வந்து கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் அவருடைய இதுக்கு போட்டியாக தான் வந்து திரு மு.க. முத்து அவர்களை கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களே வந்து இந்த வாலி சார்கிட்ட சொன்னாராம், என்னையா 3 தமிழ் தேடியதோ அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும், அவருக்கு மட்டும் நீ நல்ல பாட்டு எழுதியிருக்கிற, மு.க. முத்துக்கு எனக்கு நீ இந்த மாதிரி தமிழ்லாம் பாட்டு எழுத மாட்டியா, தமிழ்னு வார்த்தையை வச்சுட்டு பாட்டு எழுத மாட்டியான்னு சொல்லி சொன்னதாகவும், அதுக்கப்புறம் வாலி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து நிறைய பண உதவியை அண்ணன் மு.க. முத்துக்கு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து பத்திரிகையாளராக படிச்சிருக்கிறோம். ஏன்னா சினிமா நடிகராக இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும், அதுவும் ஒரு பெரிய இடத்து பிள்ளை அப்படிங்கும்போது எல்லாம் கிடைக்கும்போது அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம இன்டீரியராக பர்சனலாக நம்ம சினிமாவில் உட்காந்துட்டு அந்த பர்சனல் லைஃப்பில் நம்ம உள்ளே போகக்கூடாது. அவர் கெட்டு போனதுக்கு காரணமே வந்து திரு கலைஞர் அவர்கள் தான். இவரை சினிமாவில் கூட்டு வராமல் இருந்தா, இவரை கொண்டு வராமல் இருந்தா அவர் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டாருன்னு சொல்லி பத்திரிகை வாயிலாக நம்ம படித்தது தான். திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஃபார்முலாவில், அந்த காஸ்டியூமில், அந்த ஹேர் ஸ்டைலில், அந்த கதையோட விஷயங்களில் திரு எம்ஜிஆர்கள் இருக்கிறார். அப்போ அவரே மாதிரி ஒருத்தர் வந்தா மக்கள் ஏற்றுக்குவாங்களா? போட்டோ ஒன்று பார்த்தேன், என்ன அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் காஸ்டியூம் மாதிரியே வேஷ்டி, அந்த ஜிப்பா, அந்த தொப்பி, அந்த கண்ணாடி போட்டு எம்ஜிஆர் மாதிரியே வந்திருந்தாரு. அந்த போட்டோல எம்ஜிஆரை சந்திச்சிட்டு இருப்பார். ஒரு மூத்த நடிகர், மூத்த கலைஞர், தன் வசம் எல்லாத்தையுமே வச்சுட்டு இருந்தவர். ஏன்னா மிக அருமையான குரல் வளம் கொண்டவர் திரு அண்ணன் மு.க. முத்து அவர்கள். எந்த ஒரு ஹீரோவும் நிறைய எனக்கு தெரிஞ்சு பியு சின்னப்பா பார்த்துட்டுப்போம் நம்ம. இதே மாதிரி நிறைய அந்த மாதிரி அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் நம்ம மகாலிங்கம் சார், டிஆர் மகாலிங்கம் சார், இந்த மாதிரி நடிகர்கள் தான் பாட்டு பாடுவாங்க. ஒரு ஹீரோ இப்போ பாட்டு பாடுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது திரு எம்ஜிஆர் கூட கிடையாது, திரு சிவாஜி கூட கிடையாது. பட் அண்ணன் மு.க. முத்து அவர்கள் சொந்த குரல்லே பாடுவார். அவர் நிறையா ஃபாலோவர்ஸ் அந்த காலத்தில் இருந்தாங்க. ஏன்னா எம்ஜிஆர் மாதிரியே அவருடைய திரு எம்ஜிஆர் ஸ்டைல்லே நடித்தார். ஸோ அவருடைய அந்த இறப்புக்கு மேடம் இங்கே ஊரில் இல்லாமல் இருந்திருக்கலாம், இங்கே வெளிநாட்டில் இருந்திருக்கலாம், அதனால் கூட வராமல் இருந்திருக்கலாம். அது நமக்கு ஒரு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம உள்ள இறங்கி நம்ம டெப்தா பார்க்க முடியாது. இல்லை, நான் கூட ஒரு யூடியூப்லேயோ எதுலையோ பார்த்தேன், திரு நடிகர் சஞ்சீவி சார் கூட சொன்னார் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னு. தெரில, நம்ம வெயிட் அண்ட் சி பார்க்கலாம். இல்லை, நான் ஒரே ஒரு தடவை அண்ணனை பார்த்தேன், நேரில் பார்த்தேன். பட் என்னென்னா இப்போ பக்கத்தில் போய் பேசுனது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஒரு படம் பண்ணார், அந்த படத்தோட பூஜைக்கு வந்திருந்தார். ஏன்னா மதுரையில் உள்ள ஒரு டாக்டர் ஒருத்தர் படம் பண்ணார், அந்த படத்துக்கு அவர் பூஜைக்கு வந்தார். ஸோ நம்ம தூரமாக தான் பார்த்தோம், பட் நெருங்கிய தொடர்பு நமக்கு இல்லை. இல்லை, அது 100% 100% உண்மை. ஏன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு போனதற்கு பிறகு அந்த ஃபேன்ஸை, அந்த தொண்டர்களை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திரு மு.க. முத்து அவர்களை எம்ஜிஆர் சாரோட ஸ்டைல்லே அவரை கதைகளை தேர்வு பண்ணி அவருடைய ஸ்டைல்லே அவருடைய காஸ்டியூம்ஸ் முதல் கொண்டு எல்லாமே அவர் ஸ்டைல்லே கொண்டு வந்தாங்க. அது மாற்று கருத்தே கிடையாது. அது எம்ஜிஆருக்கு திரு எம்ஜிஆர் அவருடைய இதுக்கு போட்டியாக தான் திரு மு.க. முத்து அவர்களை கொண்டு வந்தாங்க. ஏன்னா நான் கூட நிறைய படிச்சிருக்கிறேன். ஏன்னா
திரு எம்ஜிஆர் அவர்களே வந்து இந்த வாலி சார்கிட்ட சொன்னாராம், என்னையா 3 தமிழ் தேடியதோ அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும், அவருக்கு மட்டும் நீ நல்ல பாட்டு எழுதியிருக்கிற, முத்துக்கு எனக்கு நீ இந்த மாதிரி தமிழ்லாம் பாட்டு எழுத மாட்டியா, தமிழ்னு வார்த்தையை வச்சுட்டு பாட்டு எழுத மாட்டியான்னு சொல்லி சொன்னதாகவும், அதுக்கப்புறம் வாலி அவர்கள் எம்ஜிஆருக்கு வந்து தமிழ் வார்த்தையை வச்சு பாட்டு எழுதுனதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் எம்ஜிஆருக்காகவே கொண்டு வரப்பட்டவர் தான் திரு முத்து. பட் காலத்தின் கொடுமை என்ன சூழல்னு தெரியல, அவரால் மேலே வளர்ந்து வர முடியல. நிச்சயமாங்க. எப்படி சார், நமக்கே இல்லையா சார்? அதாவது ரஜினி சார் இருக்காருன்னா ரஜினி சாருக்கு மாற்றா நம்ம வந்து இவர் குட்டி ரஜினின்னு நம்ம யாராலும் ஏற்றுக்க முடியுமா? அதே மாதிரி ஏற்றுக்க முடியாதுல்ல. எம்ஜிஆர் சார் அதான் அது இவரே சொல்லியிருக்காரு, நம்ம விஜய் சாரே சொல்லியிருக்காரு, ஒரே எம்ஜிஆர், ஒரே நடிகர் திலகம், ஒரே புரட்சி கலைஞர், ஒரே கமல் சார், ஒரே ரஜினி சார்னா ரஜினி சாரை கடைசியில் தான் சொல்லுவார். ஏன்னா படங்கள்லாம் நான் அண்ணாமலை ரசிகர்னு முதல்ல சொல்லுவார், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார்னா கடைசியில் தான் சொல்லுவார். அதனால் வந்து யாரையும் நம்ம வந்து இவர் அடுத்த எம்ஜிஆர், இவர் அடுத்த சிவாஜி சார், இவர் அடுத்த கமல் சார், இவர் அடுத்த ரஜினி சார், இவர் அடுத்த கேப்டன் அப்படின்னு கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்கள் கூட கேட்டீங்க, கேப்டனும் விஜய் சாரும் கம்பேர் என்ன முடியாது. கேப்டன் வந்து இறந்ததுக்கு அப்புறமும் லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காருங்க. இறந்ததுக்கு அப்புறமும் அவர் மறைவுக்கு பிறகும் லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாரு. திரு விஜய் சார் அவர்கள் வந்து அவர் சரி விடுங்க, சாப்பாடு போட்டா வச்சுக்கிட்டு இப்படியே அலைவாங்க. இந்த சாப்பாடு போட்டது இவர் தான், சாப்பாடு போட்டது இவர் தான், சாப்பாடு போட்டது இவர் தான். ஏங்க இந்த சாப்பாடை போட்டவர் இவர், அப்படி ஒரு டைட்டில் போடணும். ஒரு அதாவது கேப்டன் எப்படின்னா, ஒரு உதவி செய்யறாருன்னா அந்த செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார். ஏன்னா நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்குறோம். ஒரு உதவி செஞ்சாருன்னா நான் இவருக்கு இன்னாருக்கு செஞ்சேன்னு சொல்லி காட்ட மாட்டார். உங்களை மாதிரி போட்டா வச்சுக்கிட்டு ஜோறு போட்டாருன்னா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார். 10 மூட்டை அரிசியை கொடுத்துட்டு வந்து இவர் மழை வெள்ளத்தில் 1000 மூட்டை அரிசியை கொடுத்தாரு அப்படிலாம் சொல்ல மாட்டார். புரியுதுங்களா? நீங்க சொல்லுவீங்க, நீங்க உங்களை சோசியல் மீடியாவில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் வேற வந்து அவர் சொல்லிடுவார், நம்ம ஆளுங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக இருக்கிறீங்க, பயங்கர சண்டையாக இருக்கிறீங்க. உண்மையாக சொன்னால் உங்களுக்கு கோவம் தானே வரும். அதனால நீங்கள் சொன்னீங்க, விஜய் சாரும் விஜயகாந்த் சாரும் கேப்டனும் அவர்களா ஒன்னா அப்படின்னா நல்லா வருது வாயில. இல்லை நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, அம்மையார்கிட்ட போய் சேரலை அவரு. ஏன்னா நான் ஒரு நாள் நேரடியாகவே பார்த்தேன். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா டி நகரில் அண்ணன் முத்து அவர்கள் காலையில் ஒரு இடத்துல சண்டை போடுறாரு. அப்போது வந்து அதிமுகவோட ஆட்சி, அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி. அப்போது காவல்துறை அதிகாரிகள்லாம் வர்றாங்க. அண்ணன் முத்து ஒரு இடத்துல சண்டை போட்டுட்ருக்காரு. அது எந்த இடம்னு நம்ம சொல்ல வேண்டாம். அப்போது காவல்துறை ஆய்வாளர் வர்றாரு, அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அப்போது இவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எங்கேயோ ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அப்போல்லாம் வந்து இது கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. பக்கத்தில் உள்ள கடையில், டீ கடையில் லேண்ட்லைன். அப்போ லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. பேசும்போது அங்கேருந்து என்ன தகவல் வந்தது தெரியல, இவங்க காவல்துறை அதிகாரிகள் யாருமே பக்கத்தில் போகல. இது நான் நேரடியாக கண்கூடாக பார்த்தது. ஸோ அப்போ அவங்க மேலே உள்ள அதிகாரிக்கு பேசியிருப்பாங்க. மேலே உள்ள அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருந்தாலும் வந்திருக்கும். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டது தான், படித்தது தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து நிறைய பண உதவியை அண்ணன் முத்துக்கு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து பத்திரிகையாளராக படிச்சிருக்கிறோம், கேள்வியும் பட்டிருக்கோம், நம்ம காது வழியாகவும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா அவங்ககிட்ட போய் உதவின்னு கேட்டால் வந்து உதவி செய்யத்தானே செய்வாங்க. அதனால முத்தண்ணன் போய் உதவி கேட்டிருக்கலாம், அவங்க வந்து உதவி செஞ்சிருக்கலாம். அங்கிருந்து எதுக்கு மூவ் பண்ணி வந்தார், ஏடிஎம்கேக்கு வந்தாருன்னு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா குடி
இல்லை ஏடிஎம்கேல அதிகாரப்பூர்வமாக அவர் கட்சியில் சேரலை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அவர் உறுப்பினரெல்லாம் ஆகலை. அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும், பட் எனக்கு தெரியாமல் அது நடந்ததான்னு தெரியல. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் உறுப்பினர் ஆகலை. அவரை சுற்றி இன்னொரு பெரிய விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, குடி போதை இதுக்கெல்லாம் அடிமையானாரு கொஞ்ச நாள், அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அது உண்மையா? இல்லை, அது நம்ம வந்து கேள்விப்பட்டது தான். நமக்கு வந்து ஏன்னா அந்த பர்சனலுக்கு நம்ம உள்ளே போகக்கூடாது. ஏன்னா சினிமா நடிகராக இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். அதுவும் ஒரு பெரிய இடத்து பிள்ளை அப்படிங்கும்போது எல்லாம் கிடைக்கும்போது அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம இன்டீரியராக பர்சனலாக நம்ம சினிமாவில் உட்காந்துட்டே அந்த பர்சனல் லைஃப்பில் நம்ம உள்ளே போகக்கூடாது. பட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் கெட்டு போனதுக்கு காரணமே வந்து திரு கலைஞர் அவர்கள் தான். இவரை சினிமாவில் கூட்டு வராமல் இருந்தா, இவரை கொண்டு வராமல் இருந்தா அவர் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டாருன்னு சொல்லி பத்திரிகை வாயிலாக நம்ம படித்தது தான். அது இருக்கலாம். இல்லைங்க, நமக்கு தெரியும். என்னமோ நான் வந்து 1970 இருந்து எனக்கு வயசு ஒரு 80 வயசு மாதிரியே இனியா வயசான ஆள் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சினிமா சர்க்கிள் இருக்கும்போது இந்த மாதிரி பேசுவோம். இல்லை மாதிரி அந்த நடிகர் இப்படி, இந்த நடிகர் இப்படி, முன்னாடி உள்ள நடிகர்கள் எப்படி எல்லாமே நம்ம பேசுவோம். ஏன்னா நம்ம அந்த காலத்து வெண்ணிராடை மூர்த்தி சார்ல இருந்து எல்லா நடிகர்களை பத்தி நம்ம பேசுவோம். எந்த ஒரு ரீசனுக்காக சார் அவர் எம்ஜிஆர் அவருக்கு ஒரு பெரிய அளவுல ஜொலிக்க முடியல? ஏன்னா அவருக்கு பின்னணி இருந்திருக்கு இல்லையா? எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னணி கிடையாது. இப்போ மூகாமுத்து அவர்களுக்கு அவருடைய தந்தை இருக்காரு, வசனகர்த்தா வேற, அவரால் முன்னணி நடிகரான பலர் எம்ஜிஆர்ல இருந்து சிவாஜி கணேசன் வரைக்கும் இல்லையா? தான் மகனை அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு வர முடியல சார். திரு பாரதி ராஜா அவர்கள் அவருடைய மகனை கொண்டு வர முடிஞ்சுதா? எத்தனையோ புதுமுக நடிகர்களை கொண்டு வந்தார், ஹீரோ கொண்டு வந்தார், ஹீரோயினை கொண்டு வந்தார். அதே மாதிரி நிறைய இயக்குநர்களை நம்ம வந்து உதாரணம் எடுக்கலாம், நிறைய சினிமாக்காரங்களை உதாரணம் எடுக்கலாம். ஏன் அப்படி கொண்டு வர முடியலை அப்படின்னா, அந்த ஸ்டைலில் ஒரு நடிகர் இருக்கார். அதே ஸ்டைலு, அதே காஸ்டியூம்ஸ், அதே மேக்கப்பு, அதே ஹேர் ஸ்டைல், அதே ஃபார்முலா ஸ்டோரி. ஸோ அப்போ ஒரு நடிகர் இருக்கார். திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஃபார்முலாவில், அந்த காஸ்டியூமில், அந்த ஹேர் ஸ்டைலில், அந்த கதையோட விஷயங்களில் திரு எம்ஜிஆர்கள் இருக்கிறார். அப்போ அவரே மாதிரி ஒருத்தர் வந்தால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? நீங்களே சொல்லுங்கள், அது ஏற்றுக்குவாங்களா? ஒரு படம் ஏற்றுக்குவாங்க, 2 படம் ஏற்றுக்குவாங்க. இவர் மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 படம் தான் அவர் நடிச்சிருக்கிறார். அவர் அணையாவளுக்கு, பூக்காரி, சமையல்காரன், இங்கேயும் மனிதர்கள், இப்படின்னு ஒரு 5-6 படங்கள் தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஆனால் நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் காஸ்டியூம் மாதிரியே வேஷ்டி, அந்த ஜிப்பா, அந்த தொப்பி, அந்த கண்ணாடி போட்டு எம்ஜிஆர் மாதிரியே வந்து வந்திருந்தாரு. அந்த போட்டோல எம்ஜிஆரை சந்திச்சிட்டு இருப்பார். எப்படி? நான் ஒரு போட்டோ அதை வச்சிருந்தேன், பத்திரமா ரொம்ப வருஷமாவே வச்சிருந்தேன். திரு மூகாமுத்து அவர்கள் எம்ஜிஆர் மாதிரியே வேஷம் போட்டு, பட் எம்ஜிஆர் வந்து படத்தோட வேற ஒரு படத்தோட இதுல காஸ்டியூம்ல மேக்கப்ல இருப்பாரு. அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது எம்ஜிஆர் மாதிரியே இருந்ததுங்க. அந்த போட்டோ நான் ரொம்ப நாள் பாதுகாத்து வச்சிருந்தேன். ஸோ அப்போ ஒருத்தர் தான் ஒருத்தரா இருக்க முடியும். நீங்க வந்து அதை வந்து அவரே மாதிரி கொண்டு வந்து அவரை வந்து, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபார்முலா இல்லாம, அந்த ஃபார்மேட் இல்லாம இவர் தனியா ஒரு ட்ராக்ல வந்திருந்தா கூட நின்று இருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து மக்கள் வந்து அவரை வந்து ஏத்துக்காம இருந்திருக்கலாம். இது என்னுடைய கருத்து. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஈக்குவலா தான் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால அரசியலே அவர்களை ஜொலிக்க முடியாம போயிடுச்சுன்னு சார். எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் சொன்னீங்க, ஒரு நடிகர் மாதிரி ஒருத்தர் வர முடியாது அப்படின்னீங்க இல்லையா? இப்ப எம்ஜிஆர் பேரை சொல்லி உங்க தம்பி வேற வந்திருக்காரு இல்லையா? அதுக்காக கேட்கிறேன். ஒருத்தர் மாதிரி வர முடியாதுன்னா, சினிமால பாத்தீங்கன்னா ரஜினியை பார்த்துட்டு அப்படியே டிக்டாக்கா ஸ்டைல்லாம் பண்ணுவாரு, பாயில பகுக்காம போடுவாரு. ஆனா அவரு பெரிய நடிகர் ஆக்டரா சார் விஜய்? அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து கொஞ்சம் ஃபார்முலாவை அதே மாதிரி கையில் எடுத்தார். பட் போக 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 அவருக்குன்னு ஒரு ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கிட்டார். அதுக்கு காரணம் வந்து நிறைய சொல்லலாம். திரு விக்ரமன் அவர்களுடைய பூவே உனக்காக பிறகுதான் இவருடைய அந்த கதை களங்கள், இவருடைய கேரக்டரைசேஷன், பெண்கள் இவர்கள் வந்து கவர்ந்தது எல்லாமே வந்து அந்த பூவே உனக்காக பிறகுதான். ஸோ அதே மாதிரி வந்து அவர் வந்து ஸ்டாண்டிங்கில் இல்லை. அணையா விளக்கு நினைக்கிறேன் கடைசி படம் அவருக்கு, ஐ திங்க், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதற்கு பிறகு வந்து அவர்கள் வந்து படங்கள் வந்து எடுக்கலை. ஏன்னா வந்து அவங்களுடைய சொந்த மேகலா பிக்சர்ஸு, அஞ்சகம் பிக்சர்ஸு அப்படின்னு அவங்களும் நிறைய படங்கள், ஐ மீன் ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சுருந்தாங்க. திரு கலைஞர் அவர்களும்
அஞ்சுகம் பிக்சர்ஸ், மேகலா பிக்சர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க அவங்க. முரசொலி பிக்சர்ஸ்னு நிறைய ஒரு 3-4 கம்பெனிகள் வச்சுருந்தாங்க. பட் அவங்களே வந்து அவரை வச்சு அதுக்கப்புறம் ஃபர்தராக எடுக்க முடியல. ஏன்னா என்ன காரணம் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது இருக்கலாம். பணம் வந்து நிறைய பணம் போட்டு ரிட்டர்ன் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ வந்து அதனால் வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து நடிக்காமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி அரசியலும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அண்ணன் முத்துக்கு அவர்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில தூண்டுதல், சில ரிலிஜன், இந்த காரணங்களாக கூட வந்து திரு விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரலாம். பின்னாடி திரை மறைவில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஏன்னா எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய கட்சியில் இருக்கிற ஒரு நடிகர் சொல்லியிருக்கார், எங்களுடைய அண்ணன் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறார். சார் நான் கேட்குறேன், இப்போ இங்க கேமராமேன் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப பாதியிலே அவர் போயிட்டாரு, வேற இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப இங்க வந்து அதிகமா அவருக்கு சம்பளம் வரப்போய் தானே அவர் அங்க ஓடி போயிடுறாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கலாம்ல. ஸோ ஏதோ ஒரு ரீசன், சும்மா ஒன்றும் கிடையாது. சோழன் குடுமி சும்மா ஒன்றும் ஆடாது. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பின்னணியில ஒரு விஷயங்கள் நடக்கலாம், இருக்கலாம், மேபி. ஸோ வந்து நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வாழ்க்கையே ஒரு உதாரணம் நடிகர் விஜய் அவர்களுக்கு. உங்க வழியில நீங்க போங்க, கேப்டன் எம்ஜிஆர் விஜய், அடுத்த எம்ஜிஆர் விஜய், இந்த மாதிரி உருட்டெல்லாம் யார் உருட்டாதீங்க. அது உங்க ஆளுங்க வேணா, உங்க குஞ்சு அணில் குஞ்சுங்க வேணா அவங்க ஏத்துக்குவாங்க. இந்த உருட்டெல்லாம் உருட்டக்கூடாதுங்க. எப்படிங்க கேப்டன் எம்ஜிஆர் விஜய், எம்ஜிஆருக்கு சமமான விஜய், அடுத்த எம்ஜிஆர், அது எப்படி இந்த வாய்க்கூசாம இந்த அணில் குஞ்சுகள் சொல்லும். ஏன்னா அது ஆர்வ கோளாறு. அது நம்ம பார்க்க தானே செய்யறோம். நாங்களும் 20 வருஷம் கேப்டனோட கட்சியில இருந்திருக்கிறோம். ஐயோ அவங்க எல்லாம் நம்ம எல்லாருமே அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்றது. எங்களை வந்து 8 கிலோமீட்டர் நடக்க வச்சுட்டாங்க. நீங்க வந்தாலும் நாங்க அப்படி, நாங்க இப்படி, எல்லா மாநாட்டிலையும் தான் நடக்க வச்சாங்க. கேப்டனுடைய மாநாட்டில், எத்தனையோ மாநாட்டில் வண்டியெல்லாம் பிளாக் பண்ணி விட்டு எங்களை எவ்வளோ தூரம் நடக்க வச்சாங்க. அது ஆளுங்கட்சி தரப்பில் அது இடைஞ்சல்கள், இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து இவங்களும் பேட்டி கொடுக்கத்தான் செய்வாங்க, நம்மளும் பேட்டி கொடுக்கத்தான் செய்வோம். நான் வந்து அதனால் வந்து விஜயகாந்த் அவர்களை மிஞ்சிய விஜய், நான் வந்து பேர் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காங்க, மன்னிச்சுக்கிங்க. ஏன்னா எங்கள் தலைவரை நான் வந்து பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டேன், கேப்டன் தான் சொல்லுவேன். நீங்கள் சொன்னதுனால அந்த பேர் எங்களுக்கு வார்த்தையில் வந்துட்டு மன்னிச்சுக்கிங்க. கேப்டனை மிஞ்சிய விஜய் சார் கிடையவே கிடையாது. அது நீங்கள் எழுதி வேணாலும் வச்சுக்கிங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஏற்கனவே லியோ ஜெயிலர் கம்பேரிசன்லன்னு சொன்னேன். லியோ விட வந்து ஜெயிலரை விட லியோ வந்து வசூல் வராது, நான் வேணா மீசையை எடுக்கிறேன்னு சொன்னேன். இப்போவும் நான் சொல்கிறேன், கேப்டனை நீங்கள் மிஞ்சவே முடியாது. நீங்கள் மிஞ்சினீங்கன்னா நான் அந்த மீசையை எடுக்கிறேன். அதெல்லாம் வந்து என்ன ஒரு ஃபவுண்டேஷனு, எத்தனை பேர் துணை இருந்தாங்க, எத்தனை அவருக்கு ஒரு வழிகாட்டி இருந்தாங்க, அவர் என்ன ஒரு பக்குவமான ஒரு தலைவராக இருந்தார். உங்ககிட்ட இருக்கிறவங்க யாருங்க வந்து ஒரு பொது இடத்துல பேசுகிற பேச்சாங்க. அந்த ஆதவ் அர்ச்சனாவும் அவங்க பொதுச் செயலாளரும் அவனை நம்பி அவன் போவான், இவனை நம்பி அவன் போவான், அவனை நம்பி இவன் போனான்னு ஒரு தராதாரம் இல்லாமல் பேசுகிறீங்க. அடுத்த நாள் அறிக்கை விடுறீங்க, நான் பொது இடத்துல அப்படி பேசுனது மன்னிச்சுக்கிங்கன்னு. ஒரு பக்குவம் வேண்டாமா?